வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ வீடியோ எடிட்டிங்கில் லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு 30ஆம் தேதி இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். 100% நாளைக்கு 1ஆம் தேதி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஷின் ஏன்னா கம்ப்யூட்டரு ஒரு ரெண்டரை சூடாகுது. டே நைட்டாக ஒரு 24 ஹவர்ஸ் யாராவது ஆல் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தா முடிச்சிடலாம். ஸோ முடியல. ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம 36 மாவட்டங்களில் 33 மாவட்டம் முடிச்சுட்டோம். இன்னும் 2 மாவட்டம் இருக்குது, அரியலூர், பெரம்பலூர். ஸோ அந்த வீடியோவில் இப்போ பெரம்பலூர் பார்க்கலாம். சின்ன மாவட்டம். பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் தான், பெரம்பலூர் மற்றும் குன்னம். ஸோ அந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஜோதிட ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம். இது உறுதியான முடிவுகள் கிடையாது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தா முடிவு. இதில் நான் எதன் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்ற அந்த லாஜிக் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, இந்த 2 கூட்டணியிலையும் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இருவருடைய கேண்டிடேட் ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணி அதில் யாருடைய கேண்டிடேட்டோட ஜாதகத்தில் பலமான கிரகச்சேர்க்கை இருக்குது. ஏன்னா 2 பேர்த்துலேயும் என்னுடைய கேண்டிடேட் எனக்கு தெரியாது. இவங்களோட ஜாதகம் என்கிட்ட இல்லை, அவங்க எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட் போர்ட்டல் www.ece.in.co.ல போய் நீங்கள் நோ மை கேண்டிடேட்ன்ற லிஸ்ட்டில் போய் அதில் தமிழ்நாடுன்னு போட்டு அதில் பெரம்பலூர் போட்டு பெரம்பலூர் அது குன்னம்னு செலக்ட் பண்ணால் அதில் யாரெல்லாம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்களோ அதில் எல்லாத்தையும் பிடிஎஃப் போட்டிருப்பாங்க. அது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பொதுமக்களாக யார் வேணாலும் இருக்கலாம். அதில் கிடைக்கிற அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. சார் அப்போ இது 2லையுமே நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கதா, 2லையுமே வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. நான் அவங்கள ரேஸில் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா, எனக்கு கொஞ்சம் இவங்க 2 பேர் தான் ஜெயிப்பாங்கன்னு என்னுடைய அசம்ஷன் தோணுது. எனக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்குது. ஸோ அதனால இவங்க 2 பேர்த்துல செக் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால தான் இதையும் தாண்டி அதில் யாராவது ஒருத்தர் பலமான கேண்டிடேட் ஜெயிச்சாங்கன்னா அந்த தொகுதியில் என்னுடைய கணிப்பு தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்க போகின்ற தொகுதி பெரம்பலூர். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மருத்துவர் SD ஜெயலட்சுமி அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இலும்பை தமிழ்செல்வன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சுகன்யா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டது நெக்ஸ்ட் காம்படிஷன் ஜெயலட்சுமி மற்றும் தமிழ்செல்வன். அவங்க ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது மருத்துவர் ஜெயலட்சுமி அவங்க ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், குரு, ராகு, கேது பலமா இருக்கு. அவரோட ஜாதகத்துல குரு உச்ச ஆட்சி பலம் இருக்கு. அதே போல செவ்வாயும் தன் சொந்த வீட்டை பார்க்குது. அதே போல புதனும் சூரியனும் இணைவு பெற்று குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் இது சமமான ஒரு பலமான ஜாதகம். இதுல வெற்றி தோல்வி ஜோதிடப்படி தீர்மானிப்பது என்பது ஒரு கடினமான செயல். நான் 234 ஒன்று கூட அந்த டிவியில் சொல்கிற மாதிரி இழுபறியெல்லாம் சொல்லக்கூடாது, தப்போ ரைட்டோ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டில் நான் எடுத்தேன். டிரான்ஸ்லேட்டில் எடுத்து பார்க்கும்பொழுது டாக்டர் ஜெயலட்சுமி SD அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய மிதனத்தில் இருக்க குரு பகவான் இவங்களுடைய ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான D6ல தொடர்பு கொள்ளுது. அதே போல் சூரியனுடைய ஜனகால சூரியன் மேலே கோச்சார குரு பகவான் பார்வை இருக்கு. இவர் தமிழ்செல்வன் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தா சற்றும் பலமும் குறையாம குருவும் செவ்வாயும் பார்வை, சனி பகவானும் சூரியனும் பார்வை. ஸோ இது 2மே சமபலத்தில் இருக்கு. குருவினுடைய பார்வை சூரியன் மேலே படுறது, சனியுடைய பார்வை செவ்வாய் மேலே படுறது சரியான போட்டி. இந்த தொகுதியில் 500 to 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்கும் வெற்றி வாய்ப்பு. அப்படி யாருக்குன்னு பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பிரசன்னம் போட்டு இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு நான் போட்டு பார்த்தேன். இவர் ஜெயிப்பாரான்னு போட்டு பார்த்தா உதயாதிபதி துலா உதயாதிபதி 9ஆம் இடமான மிதனத்தில் வந்தது. ஸோ உள்வட்ட உதயம் சுக்கரனும் அன்னைக்கு பலமா இருந்தது. இவங்க ஜெயிப்பாங்களான்னு போட்டு பார்க்கும்போது உதயத்துல சூரியனும் 10ஆம் இடத்துல 6 இடத்துல கோச்சார 6 இடமும் உதயம் மகர உதயமும் 10ல 6 இடமும் வந்தது. ஸோ அதே போல அன்னைக்கு உதயாதிபதி சனி பகவான் சூரியனுடைய தொடர்புல இருந்தார் வெளிவட்டத்துல. அதன் காரணமாக ஒரு நூலிலையில ஒரு 500 to 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு டாக்டர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு உண்டு. அது இதே 500 தொகுதியில் அவர் ஜெயிச்சாலும் இதுல பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா 2 பேரோட ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்கலன்றதுனால இது ஒரு மைன்யூட்டான ஒரு ப்ரிசிஷனான ப்ரிடிஷனாக தான் இருக்கு.
ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது கணிக்கிறதுக்கு. ஸோ இருப்பினும் ரெண்டுல ஒருத்தருக்கு பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து 87% இருக்குன்னா இவங்களுக்கு 87.1% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 0.1% மாறும் பட்சத்தில் மாறலாம். பட் என்னோட கணிப்பு இதுதான். அடுத்ததான் நம்ம அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அக்கா மருத்துவர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த தொகுதி, அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி குன்னம் தொகுதி. குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய SS சிவசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறாங்க. நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான ஐயா பாரிவேந்தர் ரவி பச்சமுத்து அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு IJK அவர்கள் சார்ந்த சரண்யா அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் திரு கீர்த்தி வாசன் அவங்க போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ரேவதி அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் SS சிவசங்கரன் ஒரு முறை ராஜா தமிழ் மாறன் தமிழர் வழிபாடு அப்படின்ற புத்தக வெளியீட்டில் சந்தித்தேன். பட் அவருக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சும்மா ஒரு நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தப்ப சரண்யா அவர்களுடைய ஜாதகம் விக்கிபீடியாவில் தான் இருக்குது. இவரோட ஜாதகம் நம்ம பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் சந்திச்சேன்னா ஒரு நிகழ்ச்சியில் பார்த்ததே தவிர அவர் நம்மகிட்ட வந்து ஜாதகமாக பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய கட்டமைப்பு பார்க்கும் பொழுது அதாவது என்ன வெப்சைட் எலெக்ஷன் கமிஷன் கேண்டிடேட் அஃபிடவிட் ECI கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டலில் கேண்டிடேட் அஃபிடவிட் ப்ரௌசரில் voterlist.com எடுத்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது SS சிவசங்கர் அவருக்கு சனி பலமாக இருக்குது. அது சசயோகத்தை தருகிறது. குருவுடன் தொடர்பு கொண்டு புதன் பலமாக இருக்குது. ஸோ சனி குரு புதன் பலமாக இருக்குது. ராகு கேது பலமாக இருக்குது. அவங்களுக்கு சூரியனும் கேதுவும் சுகரன் மட்டும்தான் பலமாக இருக்குது. இவங்களுக்கு சசயோகம் கொண்ட ஜாதகத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற அளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு வலு இல்லை. அதாவது நம்ம இதில் டிரான்சிட்டே பார்க்கல. இதில் ஓரளவு பவர் ஈக்குவலாக இருந்ததுன்னு கணிச்சாதான் டிரான்சிட்டுக்கே போவேன். இங்கே நான் டிரான்சிட்டே போகல. ஸோ கோச்சாரமே பார்க்காம கிரக சேர்க்கையை வைத்து இவர் ஜாதகம் 20% மேல் பலமாக இருக்கிறதுனால் இந்த தொகுதியில் உத்தரவாதமாக திரு SS சிவசங்கர் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ இந்த தொகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய கணிப்பு முடிந்தது. ஸோ இன்னும் அரியலூர் மட்டும் போட்டால் நம்முடைய 234 ப்ரெடிக்ஷனும் ஓவர். இதில் கரூர் வீடியோ மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுறேன், இல்லை புதுசாக போட்டு தான் அனுப்பணும். திருப்பூர் வீடியோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும், இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்துடும். ஸோ கரூர் வீடியோ மட்டும் நான் பேசுனது வாய்ஸ் ஓவர்லாப் மாதிரி இந்த மைக்கு சரியாக டச்சாவில் போல இருக்கு. நான் பேசி முடிச்சப்பறம் குரல் வருது. அது எடிட்டிங்கில் சரி பண்ண முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா புதுசாக தான் நீங்கள் எடுத்து அனுப்பணும். ஸோ அது கடைசியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பெரம்பலூர் மாவட்டங்களில் பெரம்பலூர் மற்றும் குன்னம் ரெண்டுமே நம்ம திராவிட முன்னேற்ற குன்னம் உறுதியாக திராவிட முன்னேற்ற பெரம்பலூர் வந்து ஒரு கணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. 234 போட்டே தீரணும், ஒன்று கூட ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்து பிரசன்ன அடிப்படையில் 100 DMK ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இரு தொகுதிகளுடைய கணிப்பு பார்த்துட்டோம். இதை தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களோ நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. உங்களுடைய வேட்பாளர்கள் இந்த தொகுதிகளில் உண்மையிலேயே பலம் பொருந்தி இருக்கும் பொழுது என்னுடைய கணிப்பு தவறாகி உங்கள் வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் ஜூலை மாதங்களில் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், 2031 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் யோகம் இருக்கா, எதிர்கட்சி தலைவர் யோகம் இருக்கா, அல்லது துணை முதலமைச்சர் யோகம் இருக்கா, அவர் சார்ந்த கூட்டணி யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நான் போட்டு ஒரு அனலிசிஸ் வீடியோ ஜோதிட ரீதியாக நான் ரிசர்ச் பண்ணி அவருடைய ஜாதக கட்டமைப்பை பற்றி நான் பேசுகிறேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.